guys, welcome to my channel. நான் உங்க நானி from Rising Star நானி. என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு நீங்கள் thumbnail பார்த்தே கண்டுபிடிச்சிட்டிங்க தானே? ஆமாங்க, ரொம்ப நாள் இல்லை, ரொம்ப மாதம் இல்லை ரொம்ப வருஷம் கழிச்சு இன்னைக்கு தான் குலதெய்வ கோயிலுக்கு வந்து போக போகிறோம். யாரும் அவசர அவசரமாக ரெடி ஆகிட்டு இருக்காங்க. நான் தான் உட்காந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். சரி, நானும் போயிட்டு வேகமாக குளிச்சுட்டு வந்துடுறேன். ஓகே, ஃபஸ்ட்டு கோவிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி வீட்டில் இருக்கிற சாமியை கும்பிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கிற சாமி எல்லாருமா சேர்ந்து ஜாலியாக கும்பிட்டுட்டு இருந்தோம். எங்கள் அம்மா வந்து காலையிலே சாமி ரூம்லாம் க்ளீன் பண்ணி விளக்கேற்றி பூலாம் வச்சுருந்தாங்க. இன்றைக்கி வீடு பார்க்கவே ஒரு மாதிரி மங்களகரமாக இருந்துச்சு. வெளியில் போய் பார்த்தா அழகாக ஒரு குட்டி கோலெல்லாம் போட்டு மஞ்சள் குங்குமம் பூலாம் போட்டிருந்தாங்க. இது எங்கள் அம்மாவோட ஸ்பெஷாலிட்டி. இது போட்டாலே ஒரு மாதிரி அழகாக இருக்கும் வாசல் பார்க்குறதுக்கு. இது என்னோடய அம்மா, இது என்னோடய அம்மம்மா, இப்போ நடுவில் வருவான் பாருங்கள், அவன் என்னோடய தம்பி. அப்புறம் நானும் கடைசியாக ரெடி ஆகிட்டேன். இன்றைக்கி நான் போட்டிருந்த அவுட்ஃபிட்டோட ஃபுல் வியூ காட்டுறேன் பாருங்கள். இது வந்து எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும். உங்களுக்கும் இந்த அவுட்ஃபிட் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ரெட் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா நாங்கள் எல்லாருமா சேர்ந்து சாப்பிட்டுட்டு எங்கள் பாட்டி தாத்தாவையும் கூப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். இன்றைக்கி வந்து நாங்கள் மொத்தம் 3 வண்டி எடுத்துகிட்டு போயிருந்தோம். நான், அப்பா, தம்பி ஒரு வண்டி, அம்மா அம்மம்மா ஒரு வண்டி, தாத்தா பாட்டி ஒரு வண்டி. ஜாலியாக கிளம்பிட்டோம். அதுக்கப்புறமா இது எங்கள் ஊர் ஆறு, எங்களோட ஆறு இல்லை, இது எங்கள் ஊர் ஆறு. பார்க்க ஒரு மாதிரி அழகாக இருக்குல்ல. அதுக்கப்புறமா கோவிலுக்கு வந்து கோழி அறுக்கிறதா வேண்டி இருப்பாங்க போல் இருக்குது. அதனால் கோழி கடைக்கு போயிட்டு ஒரு 3 கிலோ போல் கோழி வாங்கிட்டு இருந்தாங்க எங்கள் அப்பா. இங்கே நின்றுட்டுருக்கிறது தான் என்னோடய அப்பா. உங்களுக்கு முகம் சரியாக தெரியுதுன்னு நினைக்கிறேன். நான் தெரிகிறப்போ உங்களுக்கு காட்டுறேன். அதுதான் என்னோடய அப்பா. அதுக்கப்புறமா கோழி வாங்கி ஹேண்ட்பேக்கில் துணி போட்டு வர மாதிரி கோழியையும் வாங்கி போட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். வண்டியில் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு திரும்பி பார்த்தா யாரையுமே காணோம். என்னோடய அம்மா அம்மம்மா தாத்தா பாட்டி யாரையுமே காணோம். அவங்க வந்து ரொம்ப தூரம் தள்ளி வந்திருப்பாங்க போல். எங்களுக்கு வந்து பயம் ஆயிடுச்சு, என்னடா வழியை மிஸ் பண்ணிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா என்னோடய அப்பா அவங்களுக்கு ஃபோனை போட்டு கூப்பிட்டு வர வச்சு அதுக்கப்புறமா எல்லாருமா சேர்ந்து ஒன்றா கோயிலுக்கு வந்துட்டோம். இது வந்து எங்களோட குலதெய்வ கோயில் இல்லை. ஃபஸ்ட்டு குலதெய்வ கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி சென்னகேஸ்வர பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய தாத்தாவும் பாட்டியும் சொன்னாங்களா. அதனால் ஃபஸ்ட்டு சென்னகேஸ்வர பெருமாள் கோயிலுக்கு வந்திருந்தோம். இந்த கோயில் பார்க்கவே ஒரு மாதிரி அழகாக மனசுக்கு நிம்மதியாக சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த படத்தில் நாடகத்துலலாம் சொல்லுவாங்கள்ல, கோயிலுக்கு போனாலே மனசுக்கு நிம்மதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி இருந்துச்சு. உங்களுக்கும் இந்த மாதிரி ஃபீல் வந்துருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறமா இது என்னோடய தாத்தா, இது என் தம்பி, முன்னாடி போகிறவர் என்னோடய அப்பா. நாங்கள் சாமி கும்பிட்றதுக்கு முன்னாடியே வேற ஒருத்தங்க வந்து சாமி கும்பிட்டுட்டு இருந்தாங்க. சரி, சீக்கிரமாக சாமியை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்தே சாமியை வந்து ஜூம் பண்ண ட்ரை பண்ணேன். பட் இங்கேருந்து பார்க்கும்போது அவ்வளோ அழகாக தெரியலை எனக்கு. சரி, நம்ம உள்ளே போயே பார்த்துக்கலாம், எவ்வளோ நேரம் ஆகிடப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய அம்மா வந்து தட்டு வரிசெல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க சாமிக்கு கொடுக்கறதுக்காக. அதுக்கப்புறமா அதையும் எடுத்துகிட்டு உள்ளே போயிட்டோம். ஃபஸ்ட்டு வந்து டோக்கன் வாங்கணும்னு சொன்னாங்களா, அதனால் ஃபஸ்ட்டு டோக்கன் வாங்கிட்டு அதுக்கப்புறமா உள்ளே போய் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அவங்க சாமி கும்பிட்டு வந்ததுக்கப்புறமா நாங்கள் மனசுக்கு நிம்மதியாக சந்தோஷமாக சாமி கும்பிட்டுட்டு வந்துட்டு இருந்தோம். நான் ஃபஸ்ட்டு உள்ளே போனதும் நான் வந்து சாமியை வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் வந்து அங்கேருந்து ஐயர் என்ன சொல்லிட்டாரு, வீடியோ எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டார். எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. உங்களுக்கும் அந்த சாமியெல்லாம் காட்டலாம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் அவங்க வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறமா இன்றைக்கி வந்து மொட்டை அடிக்க போகிறதா தான் பிளானு. அந்த ஐயர் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, மொட்டை வந்து அமாவாசையில் அடிக்காதீங்கன்னாங்க. நாங்கள் வந்து அமாவாசைக்கு தான் கோயிலுக்கே போனோம். ஆனால் வந்து அமாவாசையில் மொட்டை அடிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் வந்து ஒரு 11 மணிக்கு மேலே தான் அமாவாசை வந்து ஸ்டார்ட்டு. ஸோ அதனால் அதுக்கு முன்னாடியே கோயிலுக்கு போயிட்டு நாம் வந்து மொட்டை அடிச்சிடலாம். இன்றைக்கி விட்டால் திரும்ப வந்து இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது, எல்லோரும் ஃப்ரீயாக இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரமாக அங்கேருந்து கிளம்பிட்டோம். இந்த சாமி படம் வந்து இங்கே தான் வாங்கியிருந்தோம். எனக்கு அப்போ தான் புரிஞ்சிச்சு ஏன் இவங்க ஃபோட்டோ எடுக்க வேணாம், வீடியோ எடுக்க வேணாம் சொன்னாங்கன்னு. நாங்கள் வந்து ஃபோட்டோ எடுத்து நாங்களே ஃப்ரேம் போட்டுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க வந்து ஃபோட்டோ எடுக்க வேணான்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா நாங்கள் எல்லாருமா சேர்ந்து கோவிலை சுற்றிட்டு அங்கேருந்து மெதுவாக கிளம்பிட்டோம். அங்கேருந்து கிளம்பி
நேராக குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டோம். இதுதான் எங்களோட குலதெய்வ கோயில். நான் வந்து வெளியில் இருக்கிறத காட்டுறேன், அதுக்கப்புறமா உள்ளே போனதும் காட்டுறேன். இந்த கோயிலும் வந்து பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். இது பக்கத்துலேயே வந்து பெருசாக இந்த கோயிலே வந்து இன்னும் பெருசாக கட்டிகிட்டு இருக்காங்க, மண்டபம் மாதிரி கட்டிகிட்டு இருக்காங்க. ஃபஸ்ட்டு கோவிலுக்குள்ளே போயிட்டு மொட்டை அடிக்கிறதுக்கு முன்னாடி தண்ணி தெளிச்சிட்டு வரணும் அப்படின்னு சொன்னாங்களா. அதுக்கப்புறமா அங்கே இருக்கிற ஐயர்கிட்ட போயிட்டு நான், என்னோடய அப்பா, என்னோடய தம்பி எல்லாருமா சேர்ந்து தண்ணி தெளிச்சிட்டு வந்தோம். நான் வந்து மொட்டை அடிக்க போகிறது கிடையாது, எனக்கு வந்து பூ முடி கொடுக்கறத வேண்டியிருந்தாங்க. இங்கே இருந்த ஒரு தாத்தா வந்து சின்ன சின்ன சிவன் பொம்மை மாதிரி, சிவன் சிலை மாதிரி இருக்குது இல்லைங்களா, அதெல்லாம் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நானும் தண்ணி தெளிச்சுட்டு எங்கள் அம்மா கூட சேர்ந்து கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அங்கேருந்து மொட்டை அடிக்கிற இடத்துக்கு கிளம்பிட்டோம். ஃபஸ்ட்டு என்னோடய தம்பிக்கு தான் மொட்டை அடிச்சிட்டு இருந்தாங்க. அவனுக்கு தான் வந்து நான் மொட்டையே அடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தேன். கடைசியில் அவனையும் நாங்கள் அடிக்க வச்சுட்டோம் மொட்டை. அதுக்கப்புறமா அவன் மொட்டை அடிச்சுட்டு, அதுக்கப்புறமா என்னோடய அப்பாவும் மொட்டை அடித்தாங்க. அந்த இடமும் பார்க்குறதுக்கு ஃபஸ்ட்டு சென்னகேசவ பெருமாள் கோயிலில் நிறைய மரம் இருந்துச்சு, ஒரு மாதிரி அழகாக இருந்துச்சு. ஆனால் இங்கே மரமே இல்லை அப்படின்னா கூட ஒரு மாதிரி ரொம்ப அழகாக இருந்துச்சு. இதுக்கெல்லாம் முக்கியமான காரணமே அந்த மலை ஏகங்கள் தான் சொல்வேன். வெயில் அடித்தா நம்மளால் அவ்வளோ அழகாக ரசிக்கவே முடியாது. ஆனால் வந்து ஒரு மாதிரி மலை ஏகமாக இருக்கும் போது ஒரு மாதிரி ரொம்ப ரொம்ப மனசுக்கு நிம்மதியாக ஹாப்பியாக இருந்துச்சு. இங்கே நாங்கள் வந்து மொட்டை அடிக்கிற நேரத்தில் வந்து என்னோடய பாட்டியும் அம்மாவும் சேர்ந்து கோயிலுக்கு வந்து பொங்கல் படைச்சிட்டு, அதாவது பொங்கல் வைக்கிறோம், அதை வச்சு படைச்சிட்டு இருந்தாங்க, பொங்கல் செஞ்சுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா நான் வந்து நெக்ஸ்ட் என்னோடய பூ முடி கொடுக்கறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். பக்கத்தில் மாடு, அழகழகான சின்ன சின்ன வீடு, இந்த நம்ம படத்துலலாம் பார்க்குற மாதிரி அழகாக சின்ன சின்ன வீடு, ஒரு மாதிரி ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு. இன்றைக்கி கோயில் அவ்வளோவா கூட்டம் கூட இல்லையா, ஒரு மாதிரி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறமா எங்கள் அம்மா வந்து சுற்றி சுற்றி என்னோடய அம்மம்மாவை எல்லாருமா சேர்த்து எங்கள் அம்மா வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. எங்கள் ஆயாக்கு டிமிக்கி கொடுத்துட்டு இங்கே வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா என்னோடய அப்பாவும் மொட்டை அடிச்சுட்டே இருந்தாங்களா. நான் வந்து எனக்கு எப்போ அடித்தாங்கன்னா நம்ம போய் ஃபஸ்ட்டு குளிச்சுட்டு ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வந்துட்டோன்னா நம்ம நிம்மதியாக இருக்கலாம். ஏன்னா வந்து அன்றைக்கி எனக்கு உடம்பு வேறு சுத்தமாக சரியில்லை, விட்ட காய்ச்சல் வர நிலமையில இருந்தேன். அதனால் நம்ம ஃபஸ்ட்டு குளிச்சுட்டு வந்துட்டோன்னா நிம்மதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். கடைசியாக எனக்கும் பூ முடி கொடுக்கறதுக்காக அந்த அண்ணா வந்து முடியை கட் பண்ணுறதுக்கு வந்துட்டார். ஃபஸ்ட்டு நான் என்ன நினச்சிட்டேன், பூ முடினா ரொம்ப அதிகமாக எடுப்பாங்க அப்படின்னு நினச்சேன். ஆனால் அவர் வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஃப்ரண்ட்டில் வந்து பேங்க்ஸ் எடுப்போம் இல்லையா, அந்த மாதிரி ஃப்ரண்ட்டில் கொஞ்சமாக முடி எடுத்து சின்னதாக கொஞ்சமாக வெட்டினார். அதுக்கப்புறமா நான் அவ்வளோதான் நினச்சேன். அதுக்கப்புறமா பின்னாடி பிடிச்சி முடியை இழுத்தாரு பாருங்க. என்னால் வெட்டுறது கூட எவ்வளோ நாள் வெட்டிக்கோங்க, இந்த மாதிரி இழுக்காதீங்கன்னு சொல்கிற அளவுக்கு இருந்துச்சு. ஏன்னா நமக்கு தெரியும் இல்லைங்களா, நம்மளோட முடி வந்து ரொம்ப சிக்காயிருச்சு. என்னோடய முடி வந்து வண்டியில் போனதும் காற்றுக்கு வந்து நிறையவே சிக்காயிருச்சு. அவர் இழுக்கிறது வந்து என்னால் அங்கே ஸ்டெடியாக உக்காரவே முடியல, நானே அப்படியே சாயிறேன். அதுக்கப்புறமா என்னோடய தம்பி கையை பிடிச்சிட்டு, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் நான் எவ்வளோ வலு கொடுத்தாங்க நான் நின்றுட்டு இருக்கேன்னு. அதுக்கப்புறமா என்னோடய தம்பி வந்து என்னை கெட்டியாக பிடிச்சிக்கிட்டான். அதுக்கப்புறமா அவர் வந்து கொஞ்சமாக சின்னதாக முடியை மட்டும் எடுத்துகிட்டு அவர் விட்டுட்டார். அவர் என்ன சொன்னார், பூ முடி கொடுக்கறது கூட மொட்டை அடிக்கிறதுக்கு சமமாக அப்படின்னு சொன்னாரா. அதே மாதிரி இன்னொரு நாள் எப்பயாவது என் வாழ்க்கையில் வந்து நான் மொட்டை அடிக்கணும் அப்படின்னு நான் நினச்சேன்னா கூட ஃபஸ்ட்டு பூ முடி கொடுத்தேன் இல்லைங்களா இந்த கோயிலில், இந்த கோவிலில் மொட்டை அடித்ததுக்கு அப்புறம் தான் நான் வேறு எங்கேனாலும் போய் மொட்டை அடிக்க முடியுமா. அதுக்கப்புறமா நானும் போய் குளிச்சுட்டு வந்து ரெடி ஆகிட்டு இருந்தேன். எங்கள் அம்மா வந்து எப்பவுமே வந்து ஒரு வீடியோ, எங்கேயாவது போகிறோம் ஏதாவது பண்ணுறோன்னா எல்லாமே வீடியோ எடுப்பாங்க. எனக்கும் அதே பழக்கம்தான். ஆனால் என்னோடய அப்பாவும் என்னோடய தம்பியும் அப்படியே ஆப்போசிட், அவங்க அந்த மாதிரி பண்ணவே மாட்டாங்க. நாங்கள் மொட்டை அடித்து குளிக்கிற கேப்பில் வந்து என்னோடய பாட்டி வந்து எங்களுக்கு பொங்கல் செஞ்சுட்டு இருந்தாங்க. எங்களுக்கு இல்லை, சாமிக்கு. ஆனால் உண்மை என்ன சொல்ல போனோன்னா, எங்களுக்கு வந்து பொங்கல் கிடைக்கவே இல்லை. நாங்கள் செஞ்ச பொங்கல் எங்களால் சாப்பிடவே முடியல. அதுக்கப்புறமா ஒரு குட்டி ட்ரான்சிஷனோட நானும் ரெடி ஆகிட்டேன். இதுதான் நான் போட்டிருக்க அவுட்ஃபிட். உங்களுக்கு இந்த அவுட்ஃபிட் பிடிச்சிருக்கா, இல்லை நான் வீட்டில் போட்டிருந்த ஆரஞ்சு அவுட்ஃபிட் பிடிச்சிருக்கான்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறமா கோயிலுக்கு வந்து எதுக்கு ஃபஸ்ட்டு வந்தோம், கோழி வந்து பலி கொடுக்க தானே. அதனால் ஃபஸ்ட்டு
கோழிக்கு வந்து தண்ணி தெளித்தாங்க. அது வந்து தலையை ஆட்டின அப்புறம் தானே எப்போவுமே கோழி இருப்பாங்க. ஆனால் வந்து அது தலையை ஆட்டவே இல்லை. எங்களுக்கு ஒரு மாதிரி பதட்டம் ஆயிடுச்சு, என்னடா கோயிலுக்கு வந்த அப்புறமும் தலை ஆட்டவே இல்லைன்னு. அதுக்கப்புறமா ஒரு வழியாக தலையை ஆட்டிடுச்சு. கோழியாக இருக்கிறது வந்து வீடியோவில் காட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் நான் வந்து அதை காட்டலை இந்த வீடியோவில். அதுக்கப்புறமா நான் என்னோடய அம்மா தம்பியெல்லாம் வீடியோ எடுத்து ஃபோட்டோ எடுத்து ஒரு மாதிரி ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். இதுதான் எங்கள் கோயிலோட ஃபுல் வியூ. இங்கே பக்கத்தில் ஒரு மாதிரி கட்டடம் மாதிரி இருந்துச்சு இல்லைங்களா, அங்கே தான் வந்து புதுசாக கட்ட போகிறாங்களாம். இங்கே எல்லாருமா சேர்ந்து கோவிலில் வந்த காசெல்லாம் எண்ணிட்டு இருந்தாங்க. அது பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி அழகாக இருந்துச்சு. என்னோடய அப்பாவும் எண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா கோயிலுக்குள்ளே இந்த கண்ணாடி இருந்துச்சா, இந்த கண்ணாடி பார்த்ததும் ஒரு மாதிரி ஹாப்பியாகி வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். அப்புறம் நான் தாத்தா பாட்டி எல்லாருமா சேர்ந்து ஃபோட்டோ எடுத்து வீடியோ எடுத்து ஒரு மாதிரி ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். ஃபஸ்ட்டு உள்ளே இருக்கிற சாமி கும்பிட்றதுக்கு முன்னாடி விநாயகர் சாமியை கும்பிடணும் அப்படின்னு சொன்னாங்களா, அதனால் வெளியில் இருக்கிற விநாயகர் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு உள்ளே வந்து எங்கள் குலதெய்வ கோயிலையும் நாங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணி கும்பிட்டோம். ஃபஸ்ட்டு நாங்கள் போனப்போ சுத்தமாக கூட்டமே இல்லை. ஆனால் வந்து நாங்கள் டைம் ஆக 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 லைனாக கூட்டம் வந்துகிட்டே இருந்தாங்க. அது ஒரு மாதிரி ஜாலியாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு வந்து ஒரு தாத்தா இந்த இடத்துல க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தாங்க இல்லைங்களா, அவங்களே வந்து அந்த சாமிக்கு எல்லாமே பூஜை போட்டு பூவெல்லாம் வச்சு ஒரு மாதிரி ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஆனால் டைம் ஆக ஆக என்னோடய உடம்பு ஒரு மாதிரி டயர்டாயிடுச்சு. என்னால் சுத்தமாக முடியலை, இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் வீடியோலாம் எடுத்திருப்பேன். அதுக்கப்புறமா பிரியாணி கொடுத்தாங்க. கோயிலே வந்து பிரியாணி செஞ்சுருப்பாங்க போல், அதை கொடுத்தாங்க. அதையும் வாங்கி நாங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டோம். அங்கே சாப்பிட முடியல, மழை வந்து ரொம்ப பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் நல்லா பெய்யறதுக்குள்ளே நம்ம வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வரப்போ நான் அம்மாலாம் வண்டியில் வந்துட்டோம். பாய் கைஸ். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கறதுக்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.